இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 12வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து தேவன் தெரிந்து கொள்கிற ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தில் மாத்திரம் நீ கானான் நாட்டுக்குள்ளே நீ போராடி உன் விசுவாச போராட்டத்தில் நீ அநேக ஜனங்களை வெற்றி பெற்று அங்கே குடியிருக்கிற போது உன்னுடைய ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்நியானிகளினுடைய வழிபாட்டு இடங்கள் அனைத்தையும் அழித்து விடுமாறு தேவன் இஸ்ரவேலருக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி வழிபாட்டுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்தமான இடங்களில் மெய் தேவனாகிய அவருக்கு மட்டும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்கள் புறஜாதிகளினுடைய அல்லது அஞ்ஞானிகளினுடைய பலிபடங்களை அழிக்காமல் விட்டுட்டீங்கன்னா நீங்களும் அஞ்ஞானிய அந்த வழிபாடுகளை நீங்களும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீங்க. ஆகவே அஞ்ஞானிகள் பின்பற்றுகிற அந்த ஆராதன வழிமுறைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே தோப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா அசீரியம், அதாவது பெண் தெய்வங்களை குறிக்குது. தோப்புகள்னு வர்ற இடத்துலலாம் பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலைகள் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. பாகால், இது செழிப்பின் தெய்வம், ஆண் தெய்வத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இவர்கள் தேவன் தெரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தில் இவர்கள் ஆராதிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் ஷீலோவில் கொண்டு வைக்கப்பட்டது. அதை யோசுவா 18:1 பார்க்கிறோம். பிற்காலத்தில் எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டது என்கிற காரியத்தை நம்ம பின்னாடி வருகிற நம்ம சாப்டர்களில் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீ அங்கே போன உடனே உனக்கென்று ஒரு ஆசரிக்கிறதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேலர்கள் தேவனை தங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்வது மட்டுமல்ல, தேவன் தாமே அதற்கென்று தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலும் அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். அதுவே எருசலேம் தேவாலயம். விசுவாசிகளுக்கு பிற விசுவாசிகளுடன் ஒன்றாக கூடி தேவனை தொழுது கொள்ளவும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி தமது விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் ஒரு பொதுவான வழிபாட்டு இடம் தேவை. அது தேவனுடைய நாமம் விளங்குகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று இங்கே வசனம் 5 பார்க்கிறோம். அதாவது அங்கு அவருடைய வார்த்தைகள் பூரணமாக விசுவாசிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவி தங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதை பவுல் அப்போஸ்தலனும் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் 1வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நமக்கென்று வீட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலம் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் நமக்கென்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அங்கே ஒன்று கூடி பகிர்ந்து கொண்டு ஆராதிப்பதற்கென்று ஒரு பொதுவான ஒரு ஸ்தலம், அது இன்றைக்கு விசுவாசிகளுக்கு திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நாம் பூரணமாக விசுவாசிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் வளரக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போது இந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். விக்கிரக ஆராதனையினுடைய மேடுகள் பழங்காலம் முதலே மக்கள் உயர்ந்த குன்றுகளில் மேடுகளில் தங்களுடைய அந்த அஞ்ஞான வழிபாட்டுக்கென்று விக்கிரகங்களை நாட்டி தொழுகைகளை நடத்தி வந்துள்ளதை நாம் பார்க்க முடியும். கானானிய முற்குடி மக்களும் இத்தகைய பழக்கங்களை உடையவர்களாக இருந்தார்கள். பாகால் தேவன் மலை உச்சியில் இருந்ததாக அவர்கள் கருதினாங்க. அதற்கு மேக வாகனத்தான் என்றொரு பெயரையும் அவர்கள் விட்டிருந்தார்கள். மரங்களை மையமாக கொண்டு தொழும் வழக்கமும், அதைத்தான் தோப்புகள் பெண் தெய்வங்கள் என்று பார்த்தோம். கற்களை நாட்டி தொழுகை நடத்துகிற வழிபாடுகளும் அவர்களுடைய கானானியர்களுடைய நாட்களிலேயே இருந்தன. பயிர் வளர்ச்சியும் மிருக திரட்சியும் முக்கியப்படுத்தப்பட்ட பல தொழுகைகளில், அதாவது ரொம்ப
தேசத்தில் பெரிய செழிப்பான அங்கே வளர்ச்சி கிடச்சிருச்சுன்னா, நிறைய மகசூல் விளைச்சல் கிடச்சிருச்சுன்னா, மிருகங்கள்லேயும் நல்ல பெரிய பெருக்கம் கிடச்சிருச்சுன்னா, அவர்கள் ஒரு முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகையை நடத்துவாங்க. அங்கே விபச்சாரம் ஆராதனை முறைமையாக இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட தொழுகை உடைய அந்த ஜனங்கள் குடியிருந்த அந்த தேசத்தில் போய் நீ அவங்களெல்லாம் துரத்தி விட்டு அவர்களுடைய ஆராதனையினுடைய அஞ்ஞான வழிபாடுகளை நீ அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இத்தகைய மேடுகளை வெட்டி வீழ்த்த இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல அரசர்களில் பலரும் பின்னாடி நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த காரியத்தை செய்ததாக பார்க்கிறோம். ஆனால் அதே விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடிய இஸ்ரவேலரையும் நம்ம அப்பப்போது இனி வருகிற நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். மோசே இத்தனையாக எச்சரித்தும் கூட பின்வாங்கி போனதை நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவினுடைய காலகட்டத்தில் கூட இந்த ஆராதனைகள் பெருகி இருந்ததுனால அவர் தன்னுடைய புத்தகத்தில், தீர்க்க தரிசன புத்தகத்தில் எரேமியா 2:28 இப்படி எழுதுகிறார். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. உன்னுடைய தேசத்தில் எவ்வளவு பட்டணம் இருக்குதோ ஒரு பட்டணத்துக்கு ஒரு தெய்வம் என்று வைத்திருக்கிறாய். ஆகவே உன் பட்டணங்களின் இலக்கமும் உன்னுடைய தேவர்களின் இலக்கமும் சரியாக இருக்குது. ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கும்படியாக கட்டளை பெற்றவர்கள், சர்வ வல்லமை உள்ள ஒரே தேவனை ஆராதிக்கும்படியான கட்டளை பெற்றவர்கள், தாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை ஆராதிக்கும்படியாக கட்டளை பெற்றவர்கள், இங்கே பட்டணத்தின் இலக்கத்துக்கு தக்க, தெருக்களின் இலக்கத்துக்கு தக்க ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுகிறது போல அவர்களுடைய வழிபாடுகளும் அப்படித்தான் இருந்தது. நமது நாட்டை பொறுத்தவரை மலைகள் ஆராதனை மையங்களாக இருக்கின்றன. மரங்களும் சிலைகளும் கற்களும் நம்முடைய வழிபாட்டு பொருட்களாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களும் கூட இன்னைக்கு குரிசுமலை என்று சொல்லி மலைகளையும் புண்ணிய இடங்களையும் புனித விக்கிரகங்களையும் புனித பெதஸ்தாக்களையும் உருவாக்குகிறது இன்றைக்கு பார்ப்பதற்கு ஒரு வேடிக்கையாகத்தான் உள்ளது. அதுபோல தேவனுடைய விசுவாசமற்ற பிஷப்புகளும் ஆன்மீக தலைவர்களும் மத ஒற்றுமை என்கிற வேடத்தில் விக்கிரக மேடுகளில் விழுந்து கிடப்பது ஏசபேலினுடைய காலத்தினுடைய அந்த அலங்கோலத்தை இன்றைக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி இவற்றை கண்மூடி அங்கீகரிக்கின்ற கிறிஸ்தவ குலத்தையும் இந்த பூமி பொறுத்து கொள்ளாது என்பதை நாம் உணர வேண்டும். உடைக்க வேண்டியவர்களே இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அவலமான காரியம் நடந்தேறுகிறதை இன்றைக்கு நம்முடைய விசுவாச இந்த பயணத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் மோசே எச்சரித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக அந்த பாவத்தை தான் செய்தார்கள். இப்போ அந்நிய தெய்வங்களின் அஞ்ஞான வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்களுடைய பட்டணங்களின் இலக்கத்துக்கு தக்கதாகவே அவர்கள் தேவர்களை நியமித்து கொண்டார்கள். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் அதிகமாக கிடக்கிறதை பார்க்கிறோம். புனித இடங்களுக்கு செல்லுகிறோம், புனித மலைகளுக்கு செல்லுகிறோம், புனித நவீன விக்கிரகங்கள் என்கிற பெயரில் நம் கைகளிலேயே நம்முடைய மொபைல் போனுக்கு அடிமையாகி கிடக்கிறோம். புனித பெதாஸ்தாக்களை நாம் உருவாக்குகிறோம். இன்றைக்கி ஆன்மீக வேடமணிந்தவர்கள் அநேகர் இன்றைக்கு எதையோ சொல்லிக்கொண்டு காமனாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்றே என்று சொல்லி அநேக தவறான போதனைகளை போதித்து உடைக்க வேண்டிய நம்மை அவர்கள் இன்றைக்கு உருவாக்க வைத்துவிட்டது ஒரு கேவலமான ஒரு காரியமாக இருக்கிறது. நமது தேவன் மலைகளின் தேவன் அல்ல, பள்ளத்தாக்கின் தேவனும் அல்ல, புனித இடங்களின் தேவனும் அல்ல, புண்ணிய தீர்த்தங்களின் தேவனும் அல்ல, எந்த இடத்துக்கும் எந்த மனிதருக்கும் குத்தகைக்காரரும் அல்ல. அவருக்கு தான் சொந்தம், இவருக்கு தான் சொந்தங்க அப்படிங்கிற குத்தகைக்கு அவரை எடுக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வியாபியாக எல்லா இடங்களிலும் அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவரவர் பார்வைக்கு இன்றைக்கி சரியான போக்கு, அதாவது தற்கால மக்கள் அவரவர் தங்கள் வாழ்வை வடிவமைக்கின்ற ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பெரிதிப்படுத்துகின்ற அவர்கள் தன்னல மையங்களாக மாறிவிடுகிறார்கள். ஆன்மீக காரியங்களிலும் இதையே அவர்கள் விரும்புகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட இடம் இருந்தது. அங்கே பலியிடவும் கொண்டாடவும் தேவனுக்குள்ளான தேசமாக அது சிறந்து விளங்கவும் வேண்டும் என்று அங்கே கட்டளை இடப்பட்டிருந்தது. கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இத்தகைய
மையப்படுத்தப்படுதல் நமக்கு இல்லை. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. வீடுகளில் தொழுது கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய ஐக்கியம் வளருகிறதற்காக, ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியத்தில் இருப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய போதனைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக திருச்சபை என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 21 24 வரையும் சமாரியா ஸ்திரீயிட்ட சொல்லும் பொழுது, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தையே ஆலயமாக மாற்றி ஆவியானவர் அதிலே குடியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை கற்றுக் கொடுக்கிறார். அவரோடு தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்த்தெடுக்க முடியும். அபிஷேகத்தில் வளர முடியும். அபிஷேகத்தில் பெருக முடியும். அளவில்லாத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சபை கூடி வருதலையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய பிரமாணம் ஆன்மீக வாழ்க்கையை முன்வைக்கிறது. உலகத்திற்கு ஒரு வடிவமைப்பையும் இயல்பு ஒழுங்கையும் வழங்கிய தேவன் இன்றைக்கு திருச்சபைக்கும் ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கென்று ஒரு வடிவமைப்பு, இயல்பு ஒழுக்கங்கள், அதாவது மனிதனுக்கு அன்றாட தேவைகளுக்கென்று ஒரு வடிவமைப்பு, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு திருச்சபை என்கிற ஒரு ஒழுங்கையும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே திருச்சபை சட்டங்கள் என்பது மனிதர்களுடைய கோட்பாடுகளாக அவர்கள் உருவாக்கினதாக இருந்துவிடக்கூடாது. மனிதன் ஆளுகை செய்கின்ற, அரசாட்சி பண்ணுகின்ற இடமாகவும் திருச்சபை இருந்துவிடக்கூடாது. அப்படிலாம் இல்லைன்னா அப்போ அது ஒரு ஜனநாயக அமைப்பு முறையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. தேவன் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையாக, கர்த்தரே அந்த சபையின் தலைவராக அவர் இருக்க வேண்டும். அப்போ அதனுடைய பிரமாணம் தான் என்ன? இன்றைக்கி திருச்சபை சட்டங்கள், மனிதர்கள் நிறையா கோட்பாடுகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, அவங்க தங்களுடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறார்களே. அப்போ அவர்களுக்கு நமக்கு என்னதாயா விசுவாசிகளுக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதமே நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், வேத வசனங்கள். அதில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது என்று தான் இந்த அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தினுடைய கடைசி காரியம் சொல்லுகிறது. இன்றைக்கி தடியெடுத்தோரெல்லாம் தண்டல்காரலாக விளங்குகின்ற ஒரு நிலையை தான் கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கிறோம். ஆகவே கல்லூரி பெற்றோர்கள் இன்றைக்கி குருக்களாக மாறிடுறாங்க. இன்றைக்கு ஆன்மீக நிலைமையை படுமோசமாக இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்முடைய சொந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம் நம்மளுடைய கைகளில் இருக்குது. வழிநடத்துகிறதற்கு வல்ல தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருடைய துணையுடன் வேதத்தை புரிந்து கொள்ளுகிற ஆர்வமுடையவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தவறுகளை திருத்துகின்ற, அதாவது துணிவு நமக்கு இருக்கணும். வேதத்தை படிக்கிற பொழுது அது நம்முடைய முகத்தை பார்க்கிற கண்ணாடியை போல அது நம்முடைய குற்றங்களை உணர்த்தி காட்டுகிற பொழுது, குறைகளை உணர்த்தி காட்டுகிற பொழுது சரி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியான ஆராதனை முறைகள் நமக்கு வேண்டும். 1000 பேர் கூடுகிறது இன்றைக்கு பெரிய கூட்டம் அல்ல. ஆண்டவரை மையமாக வைத்து தொழுவதே முக்கியமாகும். பலிபிடங்கள் ஒழுங்காகும் போது பலியாகுதலும் அது சரியான காரியத்தை பெற்றுவிடும். நம்ம இன்னைக்கு எழுப்புதல்னு ரொம்ப ஆசைப்படுறோமே. இந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை அதிகமாக தியானித்து ஆராதனை முறைமைகளை தேவன் விரும்புகிற முறையில் நம்ம செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 12:12 இன்றைக்கி நம்ம சொல்லுகிற காரியத்தின்படி நம்ம பலியாகுதல் சரியாகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எழுப்புதலை நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதுவரையிலும் நம்முடைய எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் நம்ம அங்கே செய்கிறோம், இங்கே செய்கிறோம், கையாட்டுறோம், காலாட்டுறோம், இது வெறும் உடற்பயிற்சியாகவே மாறிவிடக்கூடும். ஆகவே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த வசனத்தின் அந்த வெளிச்சத்தில் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் விரும்புகிற அந்த நிச்சயமான எழுப்புதல் நம்முடைய நாட்களிலேயே நாம் காண முடியும். ஆகவே அதனைத் தொடர்ந்து கடைசியாக 13-32 வரையிலும் ஆச்சாரங்களையும் ஆன்மீக சிறப்புகளையும் குறித்து இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆசார தூய்மைகளும்
பலிபீடச் சடங்குகளும் அர்த்தமற்றவை அல்ல. அது ஆன்மீக சத்தியங்களை உள்ளடக்கியன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை தேவனை மையப்படுத்தி அந்த ஆச்சாரங்களும் ஆன்மீக சிறப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்நிய தேவ வழிபாடுடன் தொடர்புடைய ஆச்சாரங்களை அவங்க விட்டுறணும், தூய்மையை கடைபிடிக்கணும். அவர்கள் அற ஒழுக்கங்களின் அடிப்படையில் பல ஆச்சாரங்களை கடைபிடிக்கணும். ஒரே தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செலுத்தி அவரையே மையப்படுத்தி வாழ வேண்டும் என்கிறதை ஆண்டவர் முதல்ல கற்றுக் கொடுத்தார். அதே போல பலிகள், விலங்குகள், அதை குறித்த கட்டளைகள் என்னென்னா, பாவம் எவ்வளவு உண்மையானது, அது எவ்வளவு பயங்கரமானது, அது எத்தனை விஷத்தன்மை உடையது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே மனித வாழ்வில் கலந்து கிடக்கிற அந்த பாவத்தை விடலைன்னா அது சாபமாக மாறிடும். அதிலிருந்து விடுதலை மனிதனுக்கு முக்கியத்துவம் என்பதை ஆண்டவர் கொடுத்த ஆச்சாரங்களும் அந்த ஆன்மீக சிறப்புகளும் காட்டிற்று. அதே போல ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று கொடுக்கப்பட்டார்களே, தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக அவர்கள் அந்த நாட்களிலே செயல்பட்டார்களே, இன்றைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அவைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதே போல மீட்பின் முறை என்பது பழி செலுத்துதலும் இரத்தம் சிந்துதலும் மீட்பின் முறையை வெளிப்படுத்திச்சு. தங்களுக்காக இன்னொரு பலியாகுதல் நிகழ்ந்தால் மட்டுமே விடுதலை உண்டு என்பதை அது உணர்த்திற்று. அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆச்சாரங்களை கடைபிடிக்க சொல்லும்போது, இன்றைக்கு இன்னொருத்தருடைய இரத்தம் சிந்துதலினால்தான் உன்னுடைய பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆகவே பாவமறியாத அந்த பலி மிருகங்களினுடைய அந்த இரத்தம் உன்னை அது பரிசுத்தப்படுத்துங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி பின்னாட்களிலே உலகம் அனைத்திற்குமாக தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். ஐக்கியமாக வாழ்கிறதற்கும் இந்த ஆச்சாரங்கள் கொடுக்கப்பட்டன. ஆகவே இவைகளை நம்ம தூய்மையோடு ஒரு நல்ல இருதயத்தோடு கூட கடைபிடித்தால் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம தேவன் ஒருவரை மையமாக வைத்து அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட முடியும். நம்முடைய பாவத்தினுடைய அந்த தன்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனக்காக உதவி செய்கிறதற்கு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தைரியத்தோடு கூட அவரிடத்தில் கிட்டி சேர முடியும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஐக்கியம் பிதாவோடு, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறவர். அதே போல நம்ம இன்னைக்கு ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல சக மனிதர்களையும் நேசிப்பதற்கு, அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம கற்றுக்கொண்டு உண்மையான ஆவிக்குரிய விசுவாசிகளாக ஆன்மீக வாழ்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்கிறதற்கு வேதம் நம்மை அழைக்கிறது. ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.